நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேக் ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி நம்மளே வீட்டில் பண்ணுறதுன்னே பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் கேக்கு, எக்லெஸ் கேக்கு, ப்ளம்ஸ் கேக்கு, இந்த மாதிரி எப்படின்னாலும் சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிறிஸ்மஸ் கேக் ரெசிபி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். இல்லை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இது மாதிரி நல்லா ஜூஸாக எடுத்து புழிஞ்சு வடிகட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் நமக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த ஜூஸில் நமக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறோம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும், அதையும் இது கூட சேர்த்துக்கணும். ½ கப்பு திராட்சை, உலர் திராட்சை சேர்த்துக்கணும். ½ கப்பு ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கணும். ½ கப்பு பேரிச்சம்பழமும் பொடி பொடியாக கட் பண்ணது இது கூட சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம செரி பழமும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு செரி பழம் சேர்க்கல. இதை மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கணும். குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கணும். இது இப்போ நல்லா ஊறட்டும். இப்போ இது கேக் செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். கேரமல் சாஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு ட்ரை பேனில் ஒரு ½ கப் சுகர் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுலேயே தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வரும். நமக்கு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணியை சேர்த்துக்கணும். ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு தேன் பதத்துக்கு எடுத்துக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இறுகும். அடுத்து இப்போ இது கூட ஒரு ½ கப்பு ஜீனி எடுத்துக்கணும். அதில் 4 ஏலக்காய், 4 பட்டை, கிராம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை சலித்து எடுத்து வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துக்கணும். நம்ம எந்த மாவு பொருள் எடுத்தாலும் அதை நல்லா சலித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ 30 ml சூடான பாலில் 30 ml வெண்ணெயை சேர்த்து வச்சுருக்கிறோம். அதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்போ அது கூட ஒரு ½ கப்பு பவுடர் பண்ண சுகர், அந்த பட்டை கிராம்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவு பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டன் ஹோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கேரமல் சாஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸு ஜூஸில், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு க்ரீஸ் பண்ண பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே வந்து ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறோம். மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். நமக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ 180 டிகிரியில் 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கேக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம குக்கர்லேயும் கூட ரெடி பண்ணி எடுக்கலாம். குக்கரில் பண்ணும்போது குக்கரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது அதில் வெயிட்டு, அதில் இருக்கிற கேஸ்கட் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். எதுவுமே வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பேட்டரை அதுக்குள்ளே வச்சு ஒரு 55 மினிட்ஸ் வச்சு லோ ஃப்ளேம்லேயே பேக் பண்ணி எடுத்துக்கணும். அது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு 10 நிமிஷம் சேர்த்து வச்சுக்கலாம். குக்கர்லேயும் கூட இதை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.